இந்த ட்ரிப்பு ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. நாங்கள் வந்து டிராக்டரில் போயிட்டுருக்கோம் சதாசிவகோனாக்கு. எல்லாருமே வந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல் டு ஷனாய்ஸ் விஷுவல்ஸ். சதாசிவகோனா இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் புத்தூருக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த பயணம் நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலைக்கு போகிறதுக்கு நமக்கு 2 வழி இருக்குது. சென்னையில் இருந்து திருவள்ளூர் திருத்தணி வழியாக புத்தூர் போயிட்டு அங்கேருந்து வடமங்கலமில் ரைட் எடுத்துகிட்டு குடிமலம் வழியாக போகிற ஒரு வழி. இன்னொன்று சென்னையில் இருந்து சரியாக திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை வழியாக புத்தூர் போயிட்டு அங்கே இருந்து ராமகிருஷ்ணபுரம் வழியாக போகிற இன்னொரு வழி. நாங்கள் வடமங்கலம் வழியாக போகிற பாதையை தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக வந்தனால எங்களுக்கு அந்த வழி தான் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே வயல்வெளி, கரும்பு தோட்டம், எங்கே சுற்றி பார்த்தாலும் மலைங்க. அப்படியே கிராமத்துக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நாங்கள் செல்லூர் ரீச் ஆனதும் இந்த ராஜா டிஃபன் சென்டரில் தான் எங்கள் காலையில் உணவை சாப்பிட்டோம். அங்கே இருக்கிற ஷாப் ஓனர் திரு ராஜா அவரோட ஹெல்ப்னால தான் எங்களுக்கு டிராக்டரில் போகிற ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. ஏன்னா செக் போஸ்ட் வரைக்கும் தான் நம்ம கார் போகும். அதுக்கு மேலே போகிறதுனா ஒன்று ஆஃப் ரோடு வெஹிக்கிளாக இருக்கணும், அப்படி இல்லைனா பைக்கில் தான் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. இந்த டிராக்டர் அனுபவம் எங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நமக்கு கரடுமுரடான பாதைகள் தான். இந்த பாதையில் டிராக்டரில் போகிறது ரொம்பவே ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. நமக்கு தேவையான வாட்டர் பாட்டில், சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, இப்படி எல்லாமே கீழே அடிவாரத்துலேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா மேலே ஒரு கடை கூட கிடையாது. ஆந்திரா மாநிலம்னு சொன்னாலே எங்கே சுற்றி பார்த்தாலும் மலைங்க, மனசுக்கு அமைதி தரும் அருவின்னு தான் இருக்கும். அதே வகையில் இந்த சதாசிவகோனா மலையும் ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சுங்க. இந்த மலையில் போகிற வழி எல்லாமே மூங்கில் காடு, மூலிகை செடி, மூலிகை மரம் மற்றும் நிறைய ஓடைகளும் இருந்துச்சு. இந்த மலை ஃபுல்லாகவே நமக்கு இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான பயணமாக தான் இருந்துச்சு. சதான்னு சொல்கிறதுக்கு ஒரு பொருள் எங்கேயும் எப்போதும் நிலச்சி இருக்கிற ஒரு விஷயம். இங்கே சுயம்பு லிங்கமாக தோன்றின சிவன் சதா காலமும் அவரை தரிசிக்க வர மக்களுக்கு அருள் அளிச்சுட்டு வர்றது ஒரு சிறப்பான விஷயம். இந்த மலைக்கு போகிறதுக்கு எந்த டைமிங்கும் இல்லைங்க. எப்போ வேணாலும் நம்ம போகலாம். மேலே நம்ம தங்கிறதுக்கும் இடம் அமைச்சு வச்சுருக்காங்க. இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓடைக்கு நடுவில் நின்றுட்டுருக்கோம். அவ்வளவு ஜாலியாக இருக்குங்க. இந்த கோவிலோட சிறப்பே இங்கே சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் தனித்தனியாக சன்னதி அமைச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் ஐயாவாரின்னு ஒரு அருவியும், பார்வதி தேவி கோவில் பக்கத்தில் அம்மாவாரின்னு ஒரு அருவியும் இருக்குங்க. 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். 2 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு வர்றதுக்கு. இன்னமும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குது.
அந்த ட்ரிப்பு எங்களுக்கு டிராக்டரில் இப்படி தான் போயிட்டுருக்கு. வர வழியில் வந்து நிறைய ஓடைகள்லாம் இருக்குது. எங்கள் காலை நினச்சி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும். அடுத்து நம்ம இன்னும் மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோ பண்ணலாம். நான் எடுத்த ஷார்ட்ஸ்லேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஷாட் இதாங்க. இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். மரத்தோட இலைங்க அப்படியே ஒரு யானை நிற்கிற மாதிரியே காட்சி அளிக்குது. நம்ம கூட அந்த யானை முகனே பாதுகாப்பாக வரா மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சுங்க. இந்த கோவிலோட சிறப்பான நாட்கள் மகா சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி மற்றும் கார்த்திகை மாதத்தில் வர எல்லா திங்கட்கிழமையும் தான். இந்த நாட்களில் மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. மேலே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இடம் ஒரு அழகான விநாயகர் கோவில். அவரை கும்பிட்டு நாங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். இங்கே தாங்க சொன்னேன், மக்கள் நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயே நமக்கு ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தா ஸ்ரீ வித்ய விநாயகர் கோவிலில் விநாயகரையும் தரிசிக்கலாம். அங்கே இருந்து படியில் இறங்க ஆரம்பித்தா பாதை ரெண்டாக பிரியுங்க. ஒன்று பார்வதி தேவி கோவிலுக்கு போகிற பாதை, இன்னொன்று சதாசிவன் கோவிலுக்கு போகிற ஒரு பாதை. நாங்கள் முதல்ல பார்வதி தேவி கோவிலுக்கு தாங்க போனோம். ஏன்னா கீழே ஐயாவாரி அருவியில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியாக வந்தனால மேலே முதல்ல அம்மாவாரி அருவியில் குளிச்சுட்டு அப்புறம் இங்கே வரலாம்னு டிசைட் பண்ணோம். இந்த பயணத்தில் நாங்கள் எங்கள் ஃபுல் ஃபேமிலியோடு போனோங்க. சின்ன பசங்க பெரியவங்கன்னு எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. மேலே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ட்ரெக் பண்ணி போனதுக்கப்புறம் பார்வதி தேவி கோவிலும் வந்துச்சு. இதுதாங்க அம்மாவாரி அருவி. இங்கேயே நாங்கள் குளித்து கொஞ்ச நேரம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அதுக்கு பக்கத்துலேயே மேலே ஒரு அழகான சிவன் கோவில் இருந்துச்சுங்க. சிவனை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நம்ம கையாலேயே அவருக்கு விபூதி சந்தனம் வச்சு அழகு பார்க்கலாம். மேலே இங்கே அம்மன் சன்னதியும் வணங்கிட்டு அப்புறம் நாங்கள் சிவனை தரிசிக்க கிளம்பிட்டோம்.
முதல்ல நாங்கள் ஐயாவாரி அருவியில் குளிச்சுட்டு அப்புறம் சிவனை தரிசிக்க போனோம். இந்த அருவியோட சிறப்பே அருவியில் இருந்து வர நீர் பார்க்கறதுக்கு அப்படியே சிவனோட ஜடாமுடியில் இருந்து விழுற மாதிரியே தோற்றம் அளிக்குங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த வேர் எந்த மரத்தில் இருந்து உருவாகுதுன்னு இன்னும் யாருக்கும் தெரியாதுங்க. அடுத்து நாங்கள் சிவனை பார்க்க கிளம்பிட்டோம். இவர் தாங்க நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பார்க்க வந்த சதாசிவன். பார்க்க அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தாருங்க. அவரை நம்ம நல்ல தரிசனம் செஞ்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் தியானத்துலேயும் அமர்ந்துட்டோம். இந்த மாதிரி மலையேற்ற பயணத்தை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் ஷெனாய்ஸ் விஷுவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.